கிறிஸ்துவுக்குள் மிகவும் எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பழைய ஸ்டைலு. கிறிஸ்துவுக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளேன்னு சொல்கிறது புது ஸ்டைலு, புது ட்ரெண்டு. ஓகே, பிரைஸ் லார்ட். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை காலையில் எந்திக்க வச்சுருக்காரு. நம்முடைய நாசியில் சுவாசத்தை வச்சுருக்காரு. இன்னும் வரல, இன்னும் பூமியில் தான் இருக்கிறோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் இஸ் செகண்ட் கம்மிங். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் நமக்கு இந்த 25 இயர்ஸ் நமக்கு மிகவும் நல்லவராக இருந்திருக்காரு. நம்ம தேவையெல்லாம் பார்த்து சந்திக்கிற தேவனாக இருக்கார். நமக்கு அநேக தேவைகள் இருக்குது. நமக்கு அநேக நீடடான டெய்லி திங்ஸ் இருக்குது. அத்தியாவசிய தேவையான சில விஷயங்கள் டெய்லி நமக்கு இருக்குது. அதையெல்லாம் நம் தேவன் நேர்த்தியாக சுவையாக சந்திப்பார். எப்பொழுது நம் தேவனோடு இருக்கும் பொழுது, நம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறப்ப நம் தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த லைட் எடுத்துக்கோங்களேன். சிமியன் பாஸ்ட் ஆக்சுவலாக வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க? சம்பாட்டி இது டார்க்காக இருக்குது, வீடியோ எடுக்கிறப்ப இது கொஞ்சம் இன்னும் லைட் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என் பாஸ்ட் அம்மாவுக்கு ஓகே, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பட் ஆனால் நான் திங்க் பண்ணுறேன், இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு. அதை நினச்சி நான் கத்துறதை துதிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் ப்ரைசிங் மை டேடி ஃபார் திஸ். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு ரைட். இப்படி தான் சில நேரங்களில் சில காலங்களில் நம்ம எதிர்பாராத காரியங்கள்னால் தேவனை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் எனக்கு பெருசாக இருக்குது, உங்களுக்குலாம் எப்படின்னு தெரில. ஸோ லைக் தட். இதே மாதிரி தான் நம் வாழ்க்கை இருளாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் டார்க்னஸில் நம்ம கடந்து போவோம். என்னடா இது, நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள், அநேக வருடங்களாக நான் இருள்லேயே இருக்கிறேனே, இந்த இருளில் யார் என்னை காப்பாற்றுவா, யார் நம்மளை காப்பாற்றுவான்ட்டு நம்ம கலங்கி போய் பயந்து போயிருப்போம். நம்ம கர்த்தர் நமக்கு இப்படி தான் வெளிச்சமாக வருவார். நம்ம எதிர்பாராத நேரத்தில் தேவன் நமக்கு ஒளியாக நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம பாதாளத்தில் படுக்க போட்டாலும் சரி, சத்துருவின் பாளையத்துக்குள்ளாக சிக்கி கொண்டு இருந்தாலும் சரி, Christ will come to you. He will save you if you call Jesus. நீ கர்த்தரை கூப்பிட்டனா, நீ கர்த்தரை இங்கே வாங்க டாடி, could you please help me, நான் இங்கே சிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த காரியத்தில் நான் இருக்கணும்னு நான் விரும்பலை, இந்த காரியத்தை விட்டு நான் கடந்து வரணும், இந்த காரியத்தில் நான் மீண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன், ஆனாலும் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் தப்பிக்க முடியல, could you please help me அப்படின்ட்டு கர்த்தரை பார்த்து நீ கூப்பிட்டேன்னு வையேன், டெஃபினெட்லி he will note your prayer. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை எழுதி வச்சுப்பாரு. கரெக்டான சமயம் வரப்போ கரெக்டான சமயம் வரப்போ Christ will save you bro, save you brother. Mark my words. என்னுடைய வார்த்தைகளை நோட் பண்ணிச்சுக்கோங்க. சீரியஸாக நானும் அநேக சூழ்நிலையில், அநேக கஷ்டத்தில், அநேக பிரச்சனைகள், அநேக கட்டுகள், அநேக கண்ணிகளில் சிக்கி கொண்டு என் கால் இருக்கிறப்ப அநேக இரவுகள் கண்ணீர் பிடிச்சிருக்கிறேன். நான் உமக்கு பிரியமில்லாமல் நடக்கிறேன், உமக்கு கஷ்டமானதை நான் செய்கிறேன், உமக்கு பிரியமில்லாத நான் செய்கிறேன், உமக்கு கஷ்டப்படுத்துகிறேன், உமக்கு துக்கப்படுத்துகிறேன். ஒரு காலத்தில் உமக்கு பிரியமாக இருந்தனால, ஒரு காலத்தில் உமக்கு துதிச்சுனால, இந்த நாவு, இந்த கால்கள் உமக்காக ஓடிச்சு, இந்த நாவு உம துதிச்சிச்சு, என் கைகள் உமக்கு பிரியமான காரியம் செஞ்சிச்சு, என் கால் உமக்கு பிரியமான இடத்துக்கு போச்சு இல்லை டாடி. ஆனால் பாருங்க, இப்பொழுது நான் இந்த சூழ்நிலையில், இந்த மோசமான சூழ்நிலையில் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அநேக இரவுகள் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், கதறி எழுதியிருக்கிறேன். அந்த நாட்களை நான் இப்போ நினைச்சு பார்க்குறேன். அந்த நாட்களில் நான் என் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வைத்து என் தகப்பன் என்னை விடுவிச்சாரு, என்னை மீட்டெடுத்தாரு. சத்துருவின் கையில் என்னை தேவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. சத்துருவின் கையில் என் தேவன் என்னை ஒப்பு கொடுத்து, சத்துருவானவன் என்னை பார்த்து சிரிக்க விடலை. ஒரு காலத்தில் அவன் சிரித்தான், ஒரு காலத்தில் அவன் என்னை இகழ்ந்தான். அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், அவனை முடிச்சிட்டேன், நீ எழும்பவே முடியாது, நீ எந்திரிக்கவே முடியாது
அவ்வளோதான், நீ செத்து, நீ முடிஞ்ச, நீ அழிஞ்ச அப்படின்ட்டு எத்தனையோ நாள் நானே அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன். நானே பயந்து திகைத்து அவ்வளோதான் அப்படின்னு இருந்திருக்கிறேன். ஆனால் he will come and save me, he will come and take me, he will lift us. நம் தேவன் நம்மளை தூக்கி எடுப்பார். படுகுழிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து எடுப்பார். மனுஷன் நம்மளை ஒரு 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 லிமிட் வரைக்கும் தான் மனுஷன் ஹெல்ப் பண்ண முடியும். ஹீ வில் ஹெல்ப். ஒரு அளவுக்கு மேலே மனுஷனால் உதவி பண்ண முடியாது. பிள்ளையே, கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை உயர்த்த முடியும், நம்மளை தூக்கி எடுக்க முடியும். நம்முடைய பலவீனங்களில் பலமாய் மாற்றுவார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து கர்த்தரால் முடியும். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாத்திலிருந்தும் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்வார். நம்மளை தாங்கிறதுக்கு நம் தகப்பனால் முடியாது, நம்ம தாயால் முடியாது, நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள், நம்ம பாஸ்டரால் கூட முடியாது. ஏன் பாஸ்டரால் கூட நமக்கு ப்ரேயர் பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் அவங்களால உதவி பண்ண முடியும். தேவ பிள்ளையை முழங்காலம் முடக்கு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கரத்தை தூக்கி சொல்லு, கர்த்தாவே என்னை மீட்டுக்கொள்ளுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு மறைவாக இல்லை, இல்லவே இல்லை. நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு பிறந்தவன். நீங்கள் என்னை தாயின் கருவிலே என்னை படைச்சிங்க. அதை நான் நினைவு கூறுறேன். நான் வீணாக போகிறது உங்களுக்கு பிரியம் இல்லை, நான் மண்ணாக போகிறது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னு தெரியும். ஸோ ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்னு கூப்பிடுங்க. ஸோ டைம் இஸ் கெட்டிங் லேட். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்கிறேன். எங்கள் மம்மி, யூனோ மம்மி, அவங்க என்னை நான் 1999 செப்டம்பர் 10 பிறந்தேன். ஆக்சுவலி நான் பார்ன் இன் ஆந்திர பிரதேஷ், கடப்பா. கடப்பா, ரைட்? கடப்பாவில் ஆந்திர பிரதேஷில் நான் பிறந்தேன். மை மம்மி, என் மம்மி என்னை ஹாஸ்பிட்டலில் நான் பிறக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஓகே, ஹீ வாண்ட் டு என்னை கலைச்சிடலாம், என்னை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹி தாட் இன் இஸ் மைண்ட். ஓகே, ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸ்ட்டு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கலைச்சிருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நர்ஸ் அதை கேட்டிருக்காங்க, எத்தனாவது குழந்தைமா உனக்கு அப்படின்ட்டு. ஷீ சைடு எனக்கு 2வது புள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது ஒரு பொண்ணு, இது 2வது சிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மரியாதையாக போயிட்டு இந்த குழந்தைய அந்த குழந்தைய பெற்றுக்கோ, அடுத்த வேணால் ட்ரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சேவ்ட் மீ. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அன்று என்னை கருவிலேயே காத்திருக்காரு. எங்கள் மம்மி என்னை கொல்ல நினச்சாங்க, ஆனால் மை டேடி வில் சேவ் மீ. he will have some plan on me, he will have some vision on me. That's my. நான் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன், நினச்சி நான் அகமயில் அக்களிப்பேன், துதிப்புகள் பாடுவேன், தேவனை ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பேன், ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ லைக் தட் ஒன்லி தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். கர்த்தரை துதிங்க, கர்த்தரை பாடுங்க. துதிப்பதற்கு தான் நம்ம தேவன் நம்மளை படைச்சிருக்காரு. உயர்த்தணும், வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இன்னுமா வளருங்க. சந்திக்கலாம். டாடா, பாய், டேக் கேர், பாய். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.